வெல்கம் டு கதி வாய்ஸ். இன்றைக்கி ஜனநாயகம் படத்தோட முக்கியமான அப்டேட் ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது என்னென்னா படத்தோட நீளம். இந்த படத்தோட நீளம் பார்த்தீங்கன்னா 3 மணி 6 நிமிடங்கள். இதுக்கு முன்னாடி கோர்ட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 மணி 10 நிமிடம். இந்த படத்துக்கு 3 மணி 6 நிமிடம் கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப லென்த்தாக போகணும்னு நினைக்க வேணாம் இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தோட ஷாயில் வந்து பகவந்த் கேசரின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பகவந்த் கேசரி ரீமேக் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு சீனுக்கு மட்டும் இல்லை, கன்ஃபார்ம் ரீமேக் தான். இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது எனக்கு பகவந்த் கேசரி டச்சில் தான் இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் வந்து அவங்க மகளை கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அது அங்கே நடக்கிற ஃபைட் சீன் தான் இந்த ஸ்டில்லு, எனக்கு அதுதான் தெரியுது. ஏன்னா நான் பகவந்த் கேசரி படம் பார்த்துட்டேன். ஆனால் அந்த படமே 2 மணி 50 நிமிடங்கள். ஸோ இது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுது. பட் கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியல. டீசரில் பார்த்தா தெரிஞ்சிடும். டீசரில் நான் முக்கியமான ஒரு சீன் நான் கணிச்சு வச்சுருக்கேன். அந்த முக்கியமான 3 சீன் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக பகவந்த் கேசரி தான். எது எப்படியோ தளபதியோட ரீமேக் படமாக இருந்தாலும் சரி, கட்சியோட சொந்தமாக படமாக இருந்தாலும் சரி, எந்த படமாக இருந்தாலும் கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா தளபதியோட கடைசி படம்ல எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ தான் ஒவ்வொரு அப்டேட்டாக வெளியிட்டாங்க. இன்னும் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன பண்ண வச்சுருக்காரு கட்சின்னு ஒத்து ரீமேக்கெலாம் சொதப்பி வச்சுருக்காரா, இல்லை அதே மாதிரி ரீமேக்கை அப்படியே எடுத்து வச்சுருக்காரா, இல்லை சில திரைக்கதையில் மாற்றம் பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக டீசர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். டீசர் வெளிவந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்னு அடுத்த வீடியோ போட்டு நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக இது பகவந்த் கேசரி ரீமேக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும்.